இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று மீனாட்சி திருக்கல்யாணம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 8:41 மணி வரையிலும் துவாதசி, அதற்கு பின்பு திரையோதசி. இன்றைய நட்சத்திரங்கள் முழுவதுமே உத்திரம். இன்று சந்திராசிரமம் முழுவதும் அவிட்டம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று கிரக மாளிகாவாக கிரகங்கள் அமைந்திருக்கிறது. சந்திரன் இன்று கன்னி ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த கிரகங்கள் அனைத்தும் ஒரு மாலையாக இருப்பதனால் இன்றைய நாள் கிரகநிலைகள் கிரக மாளிகாவாக அமைந்திருக்கிறது. மேஷராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவான் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பார். இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாகவே அமைகிறது. இன்று அலுவலக விஷயத்திலையும் உங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் சேரும். பொருளாதாரத்திலேயும் இன்றைய நாளில் உயர்வு காண வழி உண்டு. இன்று செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடும் வள்ளி தேவானை சமயத்தருடன் இருக்கக்கூடிய முருகனை வணங்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 5ஆம் இடத்தில் இருப்பது பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கும். ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே இருப்பது இன்று குபேர யோகத்தை கொடுக்கும். இன்று நீங்கள் பங்கு சந்தையின் முதலீடுகளில் லாபத்தை பெறலாம். மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளையும் வசூல் செய்யலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று பரிபூரணமாக கிடைக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய மன நிம்மதி மற்றும் குடும்பத்தில் சந்தோஷங்களை பார்க்கலாம். அலுவலக வேலைகள், உடல் ஆரோக்கியம் மற்றும் பொருளாதாரம் அனைத்தும் திருப்திகரமாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசினியர்களுக்கு இன்று ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு சிறந்தது. மனதளவில் இருக்கக்கூடிய கிளேசங்கள் தீரும். இன்று பல நாட்களாக நீங்கள் சேர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாக அமைகிறார். பல நாட்களாகவே உங்களினுடைய பொருளாதார நிலைமையில் இருந்து வந்த தொய்வு நிலை மாறும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேற விநாயகர் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இன்று உங்களினுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக அமையும். ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்தில் இருப்பது உங்களினுடைய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை காணலாம். பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். இன்று உங்களினுடைய பொருளாதார நிலைமையும் உயரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சூரியன் புதனுடன் சேர்ந்து இருப்பதும் சந்திரன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும் மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகள் தீரும். இன்று பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த பகை மாறும். தாய் தந்தையின் உறவு சுமூகமாக இருக்கும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் செவ்வாயின் சஞ்சாரமானது இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதாரத்திலேயும் சிக்கல்கள் தீரும். புதிய கடன் முயற்சிகள் வெற்றிகள் உண்டு. பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு சில மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் பெருமைகள் உண்டு. வழக்கு விசாரணை போன்றவற்றில் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். இன்று கன்னிராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும். கன்னிராசி அன்பர்களுக்கு உத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உயர்வான ஒரு நாளாக அமைத்து கொடுப்பார். புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு ஒரு நல்ல தீர்வு உண்டு. இன்று இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மன கிளேசங்கள் தீரும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு மற்றும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு இன்றைய நாளில் அதற்கான நல்ல செய்திகள் சேரும். கன்னிராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த மனக்குறைகள் மாறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் விரய செலவுகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இருக்கும்.
கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மற்றவர்களால் ஏற்படக்கூடிய ஒரு மனக்குழப்பம் தீரும். பல நாட்களாகவே இருந்து வந்த போராட்டங்களும் மாறும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய மன மாற்றங்களை இன்று பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 11ஆம் இடத்தில் இருப்பதனால் லாபகரமான நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது. உடன் பிறந்தோர்களிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும். பல நாட்களாக சொத்து விவகாரங்களில் வழக்குகள், விசாரணைகள் போன்றவற்றில் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவாகலாம். இன்று வெளியூர் பிரயாணம் செல்பவர்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது. குறிப்பாக அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று குழப்பங்களும் ஞாபக மறதியும் வந்து போகலாம். உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான நாளாக அமைகிறது. பல மாதங்களாகவே அலுவலகத்தில் இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு சில விஷயங்கள் நடைபெறும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்ததாக அமையும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதோ அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பேச்சுவார்த்தைகளோ மாலை நேரத்தில் செய்வது உகந்தது. செவ்வாய்க்கிழமையாக இருப்பின் இன்று முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது. வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வணங்கினால் தடங்கல்கள் நிவர்த்தியாகும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சனி பகவான் அவ்வப்போது உங்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியம் மற்றும் உடன் பிறந்தோர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் மிகுதியாக இருக்கும். 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இன்று மாலை நேரம் நீங்கள் ஒரு முடிவெடுப்பது நல்லது. மகர ராசி அன்பர்கள், இன்று மகர ராசி நேயர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமையும். உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். சந்திரனின் சஞ்சாரம் இன்று கன்னிராசியில் சஞ்சாரம் செய்வது இவர்களுக்கு ஒரு நல்ல மன நிம்மதியை தரலாம். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு மன பயம் நீங்கும். வீடு வாங்குவது, விற்பது போன்றவற்றில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்று நல்ல தீர்வு உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது. பல மாதங்களாகவே உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பொருளாதார சிக்கல்கள் மற்றும் குழப்பங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மிகவும் உகந்தது. இவர்களுக்கு தடைகள் நிவர்த்தியாகி விநாயகரை வழிபாடு செய்ய மனக்குழப்பங்கள் விலகும். கும்பராசி நேயர்கள், இன்று பிள்ளைகளால் சற்று உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து போகலாம். பண விவகாரங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகளுக்கு இன்று 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறார். ஆகவே இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீர குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை இன்று ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கினாலும் வெற்றிகள் உண்டு. இந்த நாளில் உங்களினுடைய மன நிம்மதி மற்றும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்கலாம். அலுவலக விஷயங்கள் மற்றும் குடும்ப, தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஆலோசனைகள் கேட்ட பின்னரே முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சர்ச்சைகளுக்கும் மாலை நேரத்தில் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். இன்று விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்ய மனக்குழப்பங்கள் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் செவ்வாய், சனி மற்றும் 7ஆம் இடத்தில் சந்திரன் பார்வையில் இருப்பதனால் கணவன் மனைவிக்குள் சின்ன மன போராட்டங்கள் வந்து போகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கும் இன்று அதை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. 4ஆம் இடத்தில் குரு பகவானும் மற்றும் 7ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரமானது மீனராசி அன்பர்களுக்கு குடும்ப, வியாபாரங்கள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று முடிவெடுக்காமல் இருப்பது நல்லது. விநாயகர் ஆலய வழிபாடும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் இன்று துர்க்கையை வணங்கினாலும் குடும்ப பிரச்சனைகள் மற்றும் அலுவலக பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.